10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 7 அளவியல் பயிற்சி 7.5 பளவுள் தெரிவு வினாக்கள்ல முதல் 5 கணக்குகளுக்கான தீர்வுகளை இந்த தொகுப்புல பார்க்கிறோம். முதல் கணக்கு 15 சென்டிமீட்டர் உயரமும் 16 சென்டிமீட்டர் விட்டமும் கொண்ட ஒரு நேர்வட்ட கூம்பின் வலைப்பரப்பு என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. 4 ஆப்ஷன்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மதிப்புகளை எழுதிக்கலாம். உயரம் h என்பது 15 சென்டிமீட்டர் என கொடுக்கப்பட்டுள்ளது. விட்டம் d என்பது 16 சென்டிமீட்டர் என கொடுக்கப்பட்டுள்ளது. விட்டத்திலிருந்து ஆரம் கணக்கிடலாம். d ஈக்குவல் டு எதற்கு சமம் 2r. 2r என்பது 16. அப்போ r ஈக்குவல் டு 16/2 2ஆல் வகுத்துட்டோம்னா மதிப்பு 8 சென்டிமீட்டர். ஆரத்தின் மதிப்பானது 8 சென்டிமீட்டர். கணக்கிட வேண்டியது கூம்பின் வலைபரப்பு. கூம்பின் வலைபரப்புக்கு உண்டான சூத்திரத்தை எழுதிக்கலாம். கூம்பின் வலைபரப்பு πr/l சதுர அலகுகள். இதில் ஆரம் தெரியும், L சாயுயரம்ங்கிறது என்னன்னு தெரியாது. ஹெச்சும் ஆரும் கொடுத்துருக்கிறதுனால இங்கே சாயுயரம் நம்ம கணக்கிட்டுக்கலாம். சாயுயரம் L² ஈக்குவல் டு h² + r² நிபந்தனை. ஹெச்சின் மதிப்பு 15² + r என்பது 8. 8 வர்க்கப்படுத்திக்கிற 8². 15 × 15 225 + 8 × 8 64. ரெண்டையும் கூட்டுறோம் அப்படின்னா மதிப்பு 289. L² ஈக்குவல் டு 289. L ஈக்குவல் டு மதிப்பானது 17 சென்டிமீட்டர். சாயுயரம் கணக்கிட்டுட்டோம். இனி கூம்பின் வலைபரப்பில் நம்ம இதை பிரதியிட்டுக்கலாம். அப்போ கூம்பின் வலைபரப்பு πr/l. பைக்கு அப்படியே கொடுத்துடலாம். ஆரம் r என்பது 8, L என்பது 17. 8 × 17 எனும் பொழுது மதிப்பு 136 π சதுர சென்டிமீட்டர். இது எந்த ஆப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு? 4ஆவது ஆப்ஷன், ஆப்ஷன் இ. 136 π சதுர சென்டிமீட்டர் என்பது சரியான மதிப்பாகும். அடுத்து 2வது கணக்கு. 6 அலகுகள் ஆரமுடைய இரு சம அரைக்கோளங்களின் அடிப்பகுதிகள் இணைக்கப்படும் போது உருவாகும் திண்மத்தின் புறப்பரப்பு என்னன்னு கேட்டிருக்கு. 2 அரைக்கோளங்கள், மேல் பகுதியில் ஒரு அரைக்கோளமும் கீழ்ப்பகுதியில் ஒரு அரைக்கோளமும் வரைஞ்சுக்கிறோம். இதனுடைய ஆரமானது 6 அலகுகள் என கொடுக்கப்பட்டுள்ளது. ஆரம் 6 அலகுகள் என கொடுக்கப்பட்டுள்ளது. இதன் புறப்பரப்பு என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. 2 அரைக்கோளத்தை இணைக்கிறப்ப நமக்கு உருவாகக்கூடிய ஒரு வடிவமானது ஒரு முழு கோளமாக அமையுது. அப்போ கோளத்தின் புறப்பரப்புக்கு உண்டான சூத்திரம் தான் இங்கே கிடைக்கும். எந்த ஆப்ஷனில் இருக்குது? கோளத்தின் புறப்பரப்பு 4πr² சதுர அலகுகள் என முதல் ஆப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து 3வது கணக்கு. ஆரம் 5 சென்டிமீட்டர் மற்றும் சாயுயரம் 13 சென்டிமீட்டர் உடைய நேர்வட்ட கூம்பின் உயரம் என்னன்னு கேட்கப்பட்டிருக்கு. ஆரம் 5 சென்டிமீட்டர். ஆரத்தை எப்படி எழுதலாம்? 6 என கொடுக்கலாம். 6இன் மதிப்பானது 5 சென்டிமீட்டர் என கொடுக்கப்பட்டுள்ளது. சாயுயரம் L என்பது 13 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டு கூம்பின் உயரம் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. நிபந்தனை சாயுயரம் L² ஈக்குவல் டு h² + r². இதில் கொடுக்கப்பட்ட மதிப்புகளை பிரதியிடலாம். Lக்கு பதிலாக 13² ப்ளஸ் உயரம் தான் கணக்கிடுறோம். h² + r என்பது 5². 13 × 13 169. h² + 5². 5 × 5 25. இடது பக்கமும் வலது பக்கமும் மாற்றி எழுதிக்கிட்டோம்னா h² + 25 ஈக்குவல் டு 169. h² ஈக்குவல் டு 169 + 25 வலது பக்கம் போகிறப்ப -25. இப்போ h² ஈக்குவல் டு 144. ஹெச்சின் மதிப்பானது வர்க்கமூலம் எடுக்கிறப்ப 12 சென்டிமீட்டர் என கிடைக்கிறது. 12 சென்டிமீட்டருங்கிறது எந்த ஆப்ஷனில் இருக்குது? முதல் ஆப்ஷன். 12 சென்டிமீட்டர் என்பது கூம்பின் உயரம் ஆகும். அடுத்து 4வது கணக்கு. ஓர் உருளையின் உயரத்தை மாற்றாமல் அதன் ஆரத்தை பாதியாக கொண்டு புதிய உருளை உருவாக்கப்படுகிறது. புதிய மற்றும் முந்தைய உருளைகளின் கன அளவுகளின் விகிதம் என்னன்னு கேட்கப்பட்டிருக்கு. உருளையின் கன அளவுக்குண்டான சூத்திரம் V = πr²h. இதில் 2 உருளைகள் V1 மற்றும் V2ன்னு 2 உருளைகள் எடுத்துக்கலாம். 2 உருளையிலையுமே உயரம் மாறுபடலை, h அப்படியே எடுத்துக்கிறோம். முதல் உருளையின் ஆரத்தை 6ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 2வது உருளையின் ஆரம் முதல் உருளையின் ஆரத்தில் பாதி என கொடுக்கப்பட்டுள்ளது. அப்போ r/2ன்னு சொல்லிட்டு அதனுடைய ஆரத்தை குறிப்பிட்டுக்கிறோம். 2இன் கன அளவுகளின் விகிதம் எனும் பொழுது V2/V1, அதாவது V2:V1 கணக்கிடணும். ரேஷியோவில் கணக்கிடுறதுக்கு முதல்ல பின்னத்தில் கொடுத்துக்கலாம். V2/V1 எனும் பொழுது பை, ஆருக்கு
V2 என்பது புதிய உருளையின் கன அளவு. அப்போ ஆறுக்கு பதிலாக ஆரத்துக்கு பதிலாக r/2ன்னு எடுத்திருக்கிறோம். r/2 ஹோல் ஸ்கொயர் இன்டூ ஹெச் பை டினாமினேட்டரில் முதல் உருளையின் கன அளவு பை ஆர் ஸ்கொயர் ஹெச் பையு கேன்சல் ஆக போக r/2வை வர்க்கப்படுத்திக்கிட்டோம்னா ஆர் ஸ்கொயர் பை 2 பெருக்கல் 2 மதிப்பு 4 பை ஆர் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1/4/1 4 கீழே வந்ததுன்னா 1/4. அப்போ மதிப்பு என்ன? 1:4. 1:4 என்பது எந்த ஆப்ஷனில் இருக்குது? இரண்டாவது ஆப்ஷன் 1:4 என்பது சரியான விகிதமாகும். 5வது கணக்கு, ஓர் உருளையின் ஆரம் அதன் உயரத்தில் 1/3 எனில் அதன் மொத்த புறப்பரப்பு காண்கன்னு கேட்கப்பட்டிருக்கு. உருளையின் ஆரத்தை 6ன்னு எடுத்துக்கலாம், உயரத்தை ஹெச்ன்னு எடுக்கலாம். உயரம் ஹெச், ஆரம் என்பது 6ன்னு எடுப்போம். உயரம் ஈக்குவல் டு ஹெச், ஆரம் ஈக்குவல் டு 6. ஆரமானது உயரத்தில் 1/3ன்னா 1/3 உயரத்தை பெருக்கிக்கலாம். அப்போ ஆரம் 6 ஈக்குவல் டு h/3. இது உருளையின் உயரம் மற்றும் ஆரம். உருளையின் மொத்த புறப்பரப்பு என்ன அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. சூத்திரம் எழுதிக்கலாம். உருளையின் மொத்த புறப்பரப்பு 2πr இன்டூ h + 6 சதுர அலகுகள். இதில் மதிப்புகள் ஒன்றொன்றையும் பிரதியிடலாம். 2π, 6க்கு பதிலாக மதிப்பு h/3 பெருக்கல் h ப்ளஸ் 6 என்பது h/3. சுருக்கலாம். இங்கே இடது முதல் மதிப்பு 2πh/3ன்னு இருக்குது. கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டோம்னா 3h + h/3ன்னு ஆகிடும். 2πh/3 3h + hங்கிறப்ப 4h/3. இரண்டு மதிப்புகளையும் பெருக்கலாம். அப்படி பெருக்கிறப்ப 8/8 நியூமரேட்டரில் பை h பெருக்கல் h²/9. இந்த மதிப்பானது எந்த ஆப்ஷனில் இருக்குது? மூன்றாவது ஆப்ஷன் ஈல 8πh²/9 என்பது சரியான மதிப்பாகும். தேங்க்யூ.